ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னான். ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில், ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில் அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும். நான் ஒரு வீடு இருந்தால் பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேறு பணக்காரனாக இருக்கனாங்க, பொண்ணு படித்ததாக இருக்குன்னாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்? நத்திங் இஸ் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டிலாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில். அது 10 லட்சத்துலேயும் நடக்கலாம், 10 கோடியிலையும் நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா லைஃப் போர் ஆயிரும். யாரும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. கொண்டே வச்சு மூடிட்டு 1 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாயில்ல, அதான் செட்டில்மெண்ட். அப்பயும் கூட வருஷம் நம்மளை கூப்பிட்டு எழுப்பி, ஏன்டா செத்த சனியம் முடிச்சவனே, இவ்வளோ வேலை இருக்கல விட்டுட்டு போயிட்டேடான்னு வந்து திட்டிட்டு வேற போவாங்க. அதனால் அந்த திட்டு நிற்கிற நம்மளை ஒரு உலக நாள் மறக்கும்ல, அப்போ தான் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இட்ஸ் அ மித் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். செட்டில் ஆக முடியாது, ஆகவும் வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக ஆர்வமாக இருப்பாங்க. So who is your motivation and who inspired you? மெனி. யார் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கா அப்படின்னா, இதுலேயுமே கூட எனக்கு என்னுடைய பெர்செப்ஷன் கொஞ்சம் தனி தான். நீங்கள் யாரையுமே ஒரு ரோல் மாடல்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை. யார்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்னே தெரில. இப்போ என் ஷோலேருந்து சர்வசாதாரணமாக ஒரு சின்ன பையன் ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடுறான். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஒரு வடை வாங்க போகிற இடத்துல அங்கே உட்காந்து பக்கத்தில் இருக்க பாட்டி ஏதோ ஒன்று சொல்லுது. ஸோ தெர் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல். அந்த ஹூ இன்ஸ்பயர்ட் யூ அப்படின்னா, அடிப்படையில் சின்ன வயசில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது எங்கள் அப்பா. இஸ் மை பிக் இன்ஸ்பிரேஷன், டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அவர்கிட்டேருந்து வந்தது. நிறைய நேரங்களில் என்னுடைய வாத்தியாருங்க, என்னுடைய டீச்சர்ஸ், சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அன்னோன் பீப்புள் தான். ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பெரிய ஆளுங்க தான் கொடுக்க முடியுங்கிறத நான் நம்பலை. நீங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். ஸோ உங்களுடைய சக பயணி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவார். அவர் அது சாதாரணமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க, என்ன நிறைய பேர் நீங்கள் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறதுக்கான காரணம் அவங்க என்னை கவனித்ததுனால தெரியுது நான் ஏதோ ஒன்று சொன்னேன். ஆனால் அவங்க கவனிக்காமல் விட்ட பல பேர் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்பைரிங் விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஹிபிஷன் இல்லாமல் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா வில் கெட் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். எனக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்பப்போ மாறி இருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ரவி பெர்னாட் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஒரு கட்டத்தில் பிரணாய் ராய் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன், சுனில் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன், ஜெகதீசன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன், ஜெய்சீலன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன், என்னுடைய கலீக்ஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன், இந்த சார் கூட நாகப்பான் சார் கூட எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்படி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. என் ஷோவில் வந்து சின்ன சின்ன ஆட்கள், வெளியூர் ஆட்கள், கிராமத்து ஆட்கள், அவங்கெல்லாம் கூட பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒப்பீனியனை டப்புன்னு மாற்றுவாங்க. வரதட்சணை பற்றி ஒரு ஷோ வந்தப்போ ஷோவே முடிய போச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரியவர் எழுந்திரிச்சு சூப்பராக ஒன்று சொன்னார், பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்க வேண்டிய ஊரியாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்தா எதுக்கு வரதட்சணை கேட்க போகுது அப்படின்ட்டார். டப்புன்னு முடிஞ்சு போச்சு கதையே. சொத்தை பிரித்து கொடுறா, என்ன 100 பவுன் 50 பவுன் கொடுத்து ஏமாத்துறா அப்படின்ட்டார். 5 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா 2 கோடி ரூபா சொத்தை நீ பொண்ணுக்கு கொடுத்துட்டா அவன் உன்ட்ட கேட்க போகிறா, எனக்கு வீடுதா, எனக்கு ஏன் நகை போடலை, எனக்கு ஏன் பொங்க சீர் வைக்கலாம், உன்னை கேட்க போகிறதில்ல. ஷோடைய 3.5 மணி நேரம் கழித்து ஒரு பெரிய வந்து சொல்கிறார், பிக் இன்ஸ்பிரேஷன். அது வரைக்கும் யாருக்கும் அந்த தாட்டே வரல. தமிழ்நாடு வந்து சொத்து கொடுக்கணும்னு சொல்லி சட்டமாக்கின ஊர். அந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு பொண்ணோட சொத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கணும். ஆனால் அங்கே உட்காந்து ஏன் நகை கேட்குற, ஏன் வீடு கேட்குற, ஏன் காரு கேட்குறேன்னு பேசிகிட்டு இருக்க. அவர் தெளிவாக சொன்னார், பொண்ணுக்கு நீங்கள் சொத்தை கொடுத்துருங்க தம்பி, பொண்ணு கேட்காது அப்படின்னார். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் who made me to think another way or in the right way. So the inspiration is available everywhere. Are you ready to receive it? That's it.